வணக்கம். இயற்கை மருத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நேச்சர் கியூர் என்கிற நேச்சுரோபதி. உண்மையில் இயற்கை வாழ்வியல் என்று தான் சொல்ல வேண்டும். அலோபதி, ஹோமியோபதி, அந்தப்பதி, இந்தப்பதி, திருப்பதி, சிம்பதி இப்படியெல்லாம் மக்கள் பேசியதாலே நேச்சர் கியூர், நேச்சுரல் லிவிங் என்பதை நேச்சுரோபதி என்று சொல்ல வேண்டியதாகிவிட்டது. முந்தைய வீடியோவில் காலை உணவில் எந்த மாவுப் பொருளையும் சாப்பிடாமல் தவிர்த்துவிட்டு சாறுள்ள பழங்களான ஆரஞ்சு, சாத்துக்குடி, பைனாப்பிள், எலுமிச்சை, கொழுமிச்சை, நாரத்தை போன்ற சி வைட்டமின் மிகுந்த பழங்களை சாறாக பிழிந்து நிறைய தண்ணீர் விட்டு இனிப்புக்கு சர்க்கரை அல்லது தேன் கலந்து குடித்தால் இரத்தம் ஓரளவு சுத்தமாகும். கழிவுப் பொருள், விஷப்பொருள், அந்நிய பொருள், டாக்ஸீமியா, டாக்ஸிசிட்டி, டாக்ஸிக் மேட்டர் வெளியேறும் என்று சொல்லியிருந்தோம். பின்பு காலை உணவு பசித்தால் என்ன சாப்பிடுவது? அதில் சாதாரணமாக காட்டு தானியங்கள், நாட்டு தானியங்கள், சிறு தானியங்கள் என்று சொல்லக்கூடிய ராகி, கம்பு, சோளம், குதிரைவாலி, திணை, வரகு, சாமை போன்ற தானியங்கள் பலருக்கும் இன்று தெரிந்திருக்கிறது. பழங்கள் தெரியும், தானியம் தெரியும், சாப்பிட்டிருக்கிறார்கள். இதில் கஞ்சி தயாரிக்க வேண்டும். ஒரு கொஞ்சம் தானியத்தை போட்டு தண்ணீரில் கொதிக்க வைக்க வேண்டும். அவ்வளவுதான். அது கொதித்து கஞ்சியாக மாறிவிடும். தண்ணீர் தாராளமாக விட வேண்டும். அந்த கஞ்சியை இறக்கி வைத்த பின்பு அதில் சுவைக்காக கொஞ்சம் தேங்காய் துருவல் போடலாம். தாராளமாக நிறைய போடலாம். பசியை பொறுத்தது. வெங்காயம், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் தேவையான அளவு வெட்டி போடலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது, கொள்கையை பொறுத்தது. மிளகு போடலாம். அது ஒரு மருத்துவ குணம். சீரகம் போடலாம். நான் போடலாம் என்று தான் சொல்கிறேனே தவிர போட வேண்டும் என்று சொல்லவில்லை. நோயர் விருப்பம் என்ன விருப்பமும் போட்டுக்கொள்ளுங்கள். நான் சாய்ஸ் தருகிறேன். தேங்காய் துருவல் போடலாம். சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் போடலாம். காரத்திற்கு மிளகு போடலாம். மிளகாய் போடலாம். காரத்திற்கு பச்சை மிளகாய் போடலாம், வரமிளகாய் போடலாம், சிகப்பு மிளகாய் போடலாம், குடை மிளகாய் போடலாம், குடமிளகாய் போடலாம், பஜ்ஜி மிளகாய் போடலாம். எதையும் போடலாம். சீரகம் போடலாம். சத்துக்கள் வேண்டுமென்றால் கொஞ்சம் வெந்தயம் போடலாம். கடின உழைப்பு செய்கிறீர்கள் என்றால் பச்சை நிலக்கடலை போடலாம், எள்ளு போடலாம், எது வேண்டாலும் போடலாம். ஆனால் இரத்தம் சுத்தமாக வேண்டும் என்றால் கொத்தமல்லி தழை போட வேண்டும், புதினா போட வேண்டும், தக்காளி கூட போடலாம், வெங்காயம் போடலாம். எள், நிலக்கடலை, தேங்காய் எல்லாம் நோய் இல்லாதவர்களுக்கு போடலாம். இரத்தம் சுத்தமாக வேண்டுமென்றால் வெங்காயம், மிளகு, சீரகம், தக்காளி போன்றவைகளை போடலாம். மோர், தயிர் போடக்கூடாது. மோர் என்று நீங்கள் எத்தனை தலைமுறை கேட்டாலும், ஒன்ஸ் மோர் என்று கேட்டாலும் நான் நோ மோர் என்று தான் சொல்வேன். பல பேர் கூழ் குடிக்கிறேன் பேர்வழி என்று சொல்லி நிறைய கூழ் கெட்டியாக தயார் பண்ணி அதில் கெட்டி தயிரையும் போட்டு கேட்டால் நான் மோர் தான் போட்டேன் என்பார்கள். இப்படியெல்லாம் குடித்தால் உங்களுக்கு இரத்தம் சுத்தமாகாது. காலை உணவிலே அது கெட்டியான உணவாகி சர்க்கரை வியாதியும் போகாது, எடையும் குறையாது. இடை உள்ளே உள்ள தடை, தோலில் வரும் படை இதெல்லாம் குறைய வேண்டும். நடை தெளிவாக இருக்க வேண்டும். காலையில் கூழ் வகை, கஞ்சி வகை உணவை தண்ணீர் போல சாப்பிடுங்கள். இதை சப்பி சாப்பிட வேண்டும். குடிக்கக்கூடாது, அருந்த வேண்டும். உமிழ்நீர், உயிர் நீர் கலந்து உணவு அருந்துதல். ஒரு டம்ளர் ராகி கூழை குடிப்பதற்கு 15 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள். எங்களோடு கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம்.